வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். சொதப்பிய பிளான். கரூர் திட்டம் பலிக்காததால் அப்செட்டில் திமுக. மத்தியில் விஜய்க்கு அதிகரிக்கும் செல்வாக்கு. இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் லோக்சபா எதிர்க்கட்சியின் தலைவரும் ராகுல் காந்தி தொலைபேசியில் ஆறுதல் கூறியுள்ளார். இந்த இக்கட்டான தருணத்தில் காங்கிரஸ் கட்சியும் நானும் உங்களுடன் இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம் என்று ராகுல் நம்பிக்கை அளித்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த உரையாடல் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் சென்ற தவேகா தலைவர் விஜய் அங்கு நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயரச் சம்பவம் விஜய்க்கு தவேகாவுக்கும் வெறும் நெருக்கடியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக இல்லாததே காரணம் என்று தவேகாவினர் குற்றம் சாட்ட, விஜயும் அவரது கட்சியினரும் விதிகளை மதிக்காமல் நடந்ததே காரணம் என்று ஆளும் திமுக பதிலடி கொடுத்து வருகிறது. விஜய் தனது அரசியல் பயணத்தில் திமுகவை முதன்மை எதிரியாக முன்னிறுத்தி தமிழக அரசையும் முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். குறிப்பாக ஸ்டாலின் குடும்பத்தை ஊழலில் உற்று திணைந்த குடும்பம் என்று கூறியதோடு முதல்வரின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா என்ற கேள்வி எழுப்பி கடுமையாக விமர்சித்தார். இது திமுகவினரிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பதிலுக்கு திமுகவினர் விஜயை கடுமையான சொற்களால் விமர்சித்து சமூக வலைதளங்களில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விஜய் நட்பை பாராட்டி அணுகி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு தரப்பினர், குறிப்பாக ராகுலுக்கு நெருக்கமான பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் போன்றவர்கள் தவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளத்திலும் ஆட்சியை பிடிக்க உதவும் என்று கருதுவதால் தகவல் தெரிவிக்கின்றனர். இதனால் காங்கிரஸ் கட்சியின் விஜயை விமர்சிக்காமல் நட்பு பாராட்டி வருகின்றனர். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவுப்படி திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் ராகுலை தொடர்ந்து கொண்டு விஜய் திமுகவையும் ஸ்டாலின் குடும்பத்தையும் கடுமையாக விமர்சிக்கிறார். இது மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் கூட்டணியின் ஓட்டு வாங்கி பாதிக்கப்படலாம். எனவே விஜயிடம் பேசி திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ராகுல் காந்தியும் விஜயிடம் தொலைபேசியில் பேசி ஆறுதல் கூறியதை தொடர்ந்து விஜய் தனது அரசியல் பயணத்தை மேலும் வலுவாக தொடர முடிவு செய்துள்ளார். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.